திட்டமிட்டபடி நாளை முதல் வேலைநிறுத்த போராட்டம் தொடங்கும் என்று தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கும் நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் முன்கூட்டியே அறிவிப்பின்றி பல்வேறு பகுதிகளில் வேலைநிறுத்தம் இன்றே தொடங்கப்பட்டிருக்கிறது. தற்போது சென்னையில் நமது செய்தியாளர் ஆனந்தன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ஆனந்தன், இன்றைக்கு நடைபெற்ற 3வது கட்ட பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாததற்கு என்ன காரணம்? அவர்கள் அடுத்த கட்டம் திட்டம் என்ன? அமைச்சருடன் பேச்சுவார்த்தை தொழிற்சங்க நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 47 தொழிற்சங்க நிர்வாகிகள் இன்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டன. இந்த பேச்சுவார்த்தையில் கொடுக்கக்கூடிய தொகையை அதிகாரப்பூர்வமாக வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கையை முன்வைத்தன. அதற்கான அரசாணைகளும் வெளியிட வேண்டும் என்று தொடர்ந்து தொழிற்சங்க நிர்வாகிகள் முன்வைத்தன. இதனை ஏற்க மறுத்த அமைச்சர் அதை கண்டித்து தற்போது திட்டமிட்டபடி போராட்டம் நடைபெறும் என்று தொழிற்சங்க நிர்வாகிகள் ஆலோசனைகளுக்கு பிறகு முடிவு செய்திருக்கன. இந்த முடிவு அதற்கு பிறகு 500 கோடி ரூபாய் கூடுதலாக கொடுக்கக்கூடிய நிதியிலிருந்து 500 கோடி ரூபாய் அதிகமாக தரப்படும் என்று இன்று பேச்சுவார்த்தையில் அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இதற்கான முடிவை தொழிற்சங்க நிர்வாகிகளை நீங்களே முடிவு செய்ய வேண்டும் என அவர்கள் தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் தற்போது தொழிற்சங்க நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டு தற்போது வெளியில வந்து கொண்டிருக்கிறார். அவருடன் நம்ம பேசலாம். சார் வணக்கம் சார். என்ன சார் முடிவு பண்ணிருக்கீங்க? அதை பத்தி அமைச்சர் தற்போது ஆலோசனை கூட்டம் முடிவடைந்திருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக அவர் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த முடிவை தெளிவாக தெரிவிப்பதற்காக அமைச்சர் தற்போது பல்லவன் இல்லத்தில் அமர்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலாக தொழிற்சங்க நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 47 தொழிற்சங்க நிர்வாகிகள் ஒன்றிணைந்து கலந்து பேசி முடிவு செய்த பிறகு அந்த தகவலை அதிகாரப்பூர்வமாக அமைச்சரிடம் தெரிவிப்பதற்காக தற்போது சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்போது பல்லவன் இல்லத்தில் தற்போது அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் அங்கு இருக்கிறார். அவரிடம் தெரிவிப்பதற்காகவும் இதில் வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5 கட்டமாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுவது. ஒவ்வொரு கட்டமாகவும் ஒவ்வொரு தொகையை தருகிறது சொல்லியிருந்தார்கள். முதல் கட்டமாக 500 கோடி, அதன் பிறகு 250 கோடி சேர்த்து தற்போது 500 கோடி என 1250 கோடி தருவதாக வாய்மொழி உத்தரவாக அமைச்சர் தெரிவித்தார். இல்லை, எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக இந்த தொகையை அறிவிக்க வேண்டும், அதுக்கான அரசாணை வெளியிட வேண்டும் என்று தொடர்ந்து கூறி வந்தார்கள். அந்த வகையில் இந்த கோரிக்கையெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தற்போது தோமுசாவுடைய முக்கிய நிர்வாகிகள் இருக்க பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய சண்முகம், அதே போன்று CIT தொழிற்சங்க நிர்வாகிகள் என அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகளும் தற்போது அமைச்சரை சந்தித்து நேரடியாக சென்றிருக்கிறார்கள். அது மட்டும் இந்த அறிவிப்பு கிடைத்தவுடனே போக்குவரத்து தொழிலாளர் இருக்கக்கூடிய பணிமனையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் சற்று ஆவேசப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனால் சற்று போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு, அது மட்டுமல்லாமல் சென்னையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோட்ட மேற்பார்வையாளர்கள் போக்குவரத்து கோட்ட மேலாளர்கள் சார்பாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அவர்கள் பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி சொன்னார்கள். இந்த போராட்டத்தினால் பல்வேறு விளைவுகள் ஏற்படும், அதனால் தயவு கூர்ந்து இந்த போராட்டத்தை தொழிற்சங்க நிர்வாகிகள் நீங்கள் இது நடத்தக்கூடாது என்று தெரிவித்தார்கள். தற்போது வேலைநிறுத்தத்தில் ஈடுபட வேண்டாம் என்று அதற்கான வாய்மொழி உத்தரவு மட்டும் நேரடியாக சென்று தற்போது பேருந்துகளை வழிமறித்து தற்போது போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பயணிகள் சற்று பதட்டத்துடன் காணப்படுகின்ற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது அந்த அமைச்சரை சந்தித்த பிறகு அவர் என்ன மாதிரியான தகவலை சொல்ல இருக்கிறார் என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அந்த வகையில் தற்போது சென்னையில் பல்லவன் நிலையத்தில் மட்டுமல்ல, கோட்ட மேலாளர் அலுவலகம், போக்குவரத்து அலுவலக கழகங்கள் எங்கெங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தொழிற்சங்க பிரதிநிதிகள் நிர்வாகிகள் தற்போது இந்த போராட்டத்தில் தகவல் கிடைத்த உடனே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறாங்க. வேதவள்ளி. ஆனந்தன், திட்டமிட்டபடி நாளை முதல் தான் வேலைநிறுத்தம் தொடங்கும் என்று போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தன. ஆனால் முன்கூட்டியே அறிவிப்பின்றி இன்றே தொடங்கப்படுவதற்கு என்ன காரணம்? இது தொடர்பாக போக்குவரத்து தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க? போக்குவரத்து தொழிலாளர்களை சங்கத்தை பொறுத்தவரை தொழிலாளருக்கு தரக்கூடிய கிட்டத்தட்ட ஓய்வூதியம், அந்த ஓய்வூதியம் கிட்டத்தட்ட 1650 கோடி ரூபாய் தர வேண்டும். அது மட்டுமல்லாமல் தொழிற்சங்க நிர்வாகிகள் இருக்கக்கூடிய 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் இதில் வேலை செய்து வருகிறார்கள். அவர்களிடம் இருந்து பிடிக்கப்பட்ட பணம் 450 கோடிக்கு மேல இருக்கக்கூடிய பணத்தை திரும்ப தர வேண்டும் என்று தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தி வந்தனர். இது கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக இந்த தொகையை பிடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாங்கள்
குறைவான சம்பளத்தை வாங்கி வருகிறோம். அதனால் எங்களுக்கு இந்த தொகையை உடனடியாக தர வேண்டும். அது முதல் கட்டமாக ஒருத்தரை 3 கட்டங்களாக தொகையை தர வேண்டும் என்று தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தி வந்தனர். அது மட்டுமல்லாமல் 7 அம்ச கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த வேலைநிறுத்த போராட்டத்திலிருந்து அறிவித்திருந்தாங்க. அந்த வகையில் தற்போது இந்த எந்த கோரிக்கையிலுமே தற்போது நிறைவேற்றவில்லை. அதனால் நாங்கள் போராட்டத்தை திட்டமிட்டபடி நடத்துகிறோம் என்று சொல்லி தற்போது இந்த போராட்டத்தை ஈடுபட்டிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க வேதவள்ளி. இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் எத்தனை தொழிற்சங்கங்கள் பங்கேற்கின்றன ஆனந்தன்? தமிழகம் முழுவதும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தினால் எத்தனை பேருந்துகள் இயக்கப்படாமல் இருக்கும்? கிட்டத்தட்ட இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் 22,000 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது. அந்த 22,000 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இந்த 22,000 பேருந்துகள் இயக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மேற்பட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள் இயங்கி வருகின்றனர். மொத்தம் 47 தொழிற்சங்கம். அந்த 47 தொழிற்சங்கத்திலே ஒன்றிணைத்து தற்போது போக்குவரத்து அமைச்சரிடம் தற்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தகவலை இவர் எடுத்த முடிவுகளை ஆலோசனை மேற்கொண்ட முடிவுகளை தற்போது தெரிவிக்க உள்ளே சென்றிருக்கிறார்கள். அவர்கள் தெரிவித்த பிறகு தற்போது வெளியில பேசுவார்கள், செய்தியாளர் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த சந்திப்பில் என்ன மாதிரியான முடிவை தருகிறார் என்று பொறுத்தான் பார்க்க வேண்டும். ஆனா அண்ணா தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இந்த தொகையை எங்களுக்கு இது மாதிரி இவ்வளவு தொகை வழங்கினது கிடையாது, இருந்தாலும் இதை நாங்கள் வரவேற்கிறோம், நாளை எங்களுடைய செயல்பாடு இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நாளை எப்படி போக்குவரத்து கழகங்கள் எப்படி பேருந்துகள் இயக்கப்படுகிறது என்று பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். அப்படி எதுவும் இயக்கும் பொழுது வன்முறை சம்பவங்கள் எதுவரை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் தடுப்பதற்கு காவல்துறையில் என்ன மாதிரி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள், அதெல்லாம் செய்வதற்கான தற்போதைய காவல்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து காவலர்களிலும் சாலைகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சியெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கும். போக்குவரத்து கழகத்திலிருந்து பல்லவன் நிலையத்திலுமே தொடர்ந்து காட்சிகளை நம்ம காட்டிக் கொண்டிருக்காங்க. ஒளிப்பதிவாளர் தினேஷ் காத்துக் கொண்டிருக்கிறார். தற்போது காவலர்கள் அதிகமாக குமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேளையிலும் தற்போது இங்கே எதுவும் போக்குவரத்து கழகங்களை தற்போது இங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெற்றிருந்தது. அந்த போராட்டத்தை தடுக்கும் வகையில் திடீரென்று காவல்துறை குவிக்கப்பட்டிருக்காங்க வேதவள்ளி.